Hi, this is Dr. Kiro preparing for NEET PG, staying in a PG hostel. ஸோ இன்றைக்கி சிஎன்எஸ் சிவிஎஸ் அதுக்கப்புறம் ரீனல் பாதி முடிச்சிருக்கணும்னு சொன்னேன். எப்படி போச்சுன்னு எண்டில் பார்ப்போம். சரி, எப்பவும் ஒரே மாதிரி தானே பேசுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டாபிக் பேசலாம்னு நினச்சேன். அவுட் ஆஃப் ஸ்டடி டாபிக் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த 350 rupees அந்த பிரியாணி ஒரு நியூஸ் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. இப்போது இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஷேர் பண்ண போகிறேன். இது கரெக்டாகவும் இருக்கலாம், இது ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். என்னென்னா, இப்போது அந்த பொண்ணு எல்லாருமே நிறைய பேர் வாய்ஸ் அவுட்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், 350 rupees பிரியாணி 3500 பிரியாணியே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாங்க. அந்த கேர்ள் வந்து ஜஸ்ட்டு இப்போ அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு ட்ரஸ்ட்டில் போயிருக்காங்க, அவ்வளோதான். சம்திங் ஹேப்பன், அதை விட்டுருங்க. இப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இப்போது ஷி மைட் பி அ ஒர்க்கிங் உமன். அவங்க ஒர்க் போவாங்க, அவங்க கொலீக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஷீ அண்டர்வென்ட் தட் ட்ராமா ஒன்லி ஒன்ஸ் தான், ஒரு வாட்டி தான் அந்த விஷயத்தை அண்டர்கோ பண்ணாங்க. பட் இந்த ரிப்பீட்டடாக இவ்வளோ ரீல்ஸ் அது ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் ஆகி அவங்க திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியுமே அதே விஷயம் தானே அவங்க அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, we can voice out பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஆப்போசிட் பர்சன்ஸ் பீஸில். ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்துச்சு. சரி, சொல்லணும்னு தோணுச்சு. சரி, இப்போ நம்ம பேக் டு டாபிக் வரலாம். இப்போ வந்து இன்றைக்கி சிஎன்எஸ் சிவிஎஸ் முடிச்சிட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் ரீனலில் வந்து பாதி தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபுல்லாக முடிக்க முடியல. சரி, நாளைக்கு படிச்சுக்கலாம். ஏன்னா ஜிஏ இன்னும் 10 pages தான் இருக்குது, அது முடித்தா ஃபிசியாலஜி முடிஞ்சிடும். இன்றைக்கி அவ்வளோதான், பாய்.